ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்களோட அக்ஷா கருத்து பேசுகிறேன். வாங்க எனக்கு எப்படி சாரீஸ் வேர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி எந்த மாதிரி ஸ்டைலில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டைலில் ஒரு எப்பயும் போல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் தான் வாங்க போகிறோம், வேர் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் ஒரு பிளைன் ப்ளவுஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல ஒரு லைட் ரோஸ் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்கர்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் ஸ்கர்ட்டு தான் இதுக்கு மேட்சிங்காக இருக்குன்றதுக்காக ஒரு டார்க் பிங்க் கலர் ப்ளவுஸு தான் வேர் பண்ணிவிட்டு ஸ்கர்ட்டு ஒரு பிங்க் கலரு தான் வேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அதாவது நான் வேர் பண்ண போகிற இந்த சாரீக்கு ஒரு லைட் வெயிட் சாரீ, பூனோ சாரீ இல்லை லைட் வெயிட் சாரீ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னும் போது இது வேர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா சாரீ ஒரு லைட் ஒயிட்டு அண்டு அதே பிங்க்கு அண்ட் க்ரீனு, அந்த லைட் எல்லோ க்ரீன் கலந்து அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சேரில் எல்லோ கலரில் இருக்கும். அண்ட் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப லைட் வெயிட் சாரீ. இது நம்ம நார்மல் சாரியிலே ஒரு யூனிக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான சாரீ இதில் தான் பண்ண போகிறோம். இது ஈஸியாகவே பண்ணலாம். அவ்வளோ நம்ம அந்த பக்கம் நார்த்து இந்த பக்கம் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரிலாம் வேர் பண்ணுவாங்க. நம்மளாம் இன்னும் அந்த இதை கொண்டுட்டு வரல. பட் இது அந்தளவுக்குலாம் நமக்கு இதெல்லாம் தெரியாது, மாடர்ன் அந்த மாதிரிலாம் தெரியாது. அழகாக தான் இருக்கும். இந்த மாதிரி இனிமேல் வேர் பண்ணுங்கள். ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு பார்ட்டி இதுக்கு ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வேர் பண்ணும்போது இன்னும் லுக்காக இருக்கும். அதே ஒரு ட்ரெண்டாக நம்ம இது பண்ணும்போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லுக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் போல தான். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு சாரீக்கு நம்ம கீழே நல்ல ஒரு டைட்னஸாக நம்ம கட்டிட்டு பீட்ஸ் நம்ம அது தக்கன ஒரு டைட்டாக இது பண்ணோம் அப்படின்னும் போது சாரீ வேர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த சாரீ லுக்கு பார்க்கும்போது நம்ம கீழே அந்த பீட்ஸ் எல்லாம் வச்சது அழகாக தெரியும். ஒன்று போல் மேபி இந்த சாரீ நம்ம இந்த பக்கம் நம்ம அந்தளவுக்கு வேர் பண்ணது கிடையாது. பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் ஒரு அவ்வளோவா இது அந்தளவுக்கு நிறையா எல்லாருமே இது பண்ணது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி வேர் பண்ணிங்க ஒரு ஃபங்க்ஷன் இது ஒரு பார்ட்டி வேருக்கு அந்த மாதிரி இந்த சாரீ இதை வேர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஒரு அட்ராக்டிவான லுக்கு, அழகாக பியூட்டிஃபுல்லாகவும் தெரியும். நான் உங்களுக்கு லைட் வெயிட் சாரியில் இது பண்ணுறேன். மேபி நம்ம லைட் வெயிட் சாரியில் பண்ணலாம் ஈஸி. அப்படி இல்லைன்னும் போது நமக்கு ஒரு கிராண்டான சாரீ அப்படின்னும் போது அதுலேயே நம்ம வேர் பண்ணலாம். இது வந்துருமோ இதாகுமோ அப்படின்ல ஒரு இதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் அதை ஒரு லேயர் கணக்கில் கொண்டு போனால் தான் அங்கே நாட் போடும்போது இங்கே ஒன்று போல் அழகாக தெரியுன்றனால உங்களுக்கு நான் இப்படி எடுக்கிறேன். அது அழகாக தெரியும். இந்த நான் எடுக்கும்போது உங்களுக்கு தெரியுதா, அது அழகாக அந்த அந்த லேயர் கணக்காக நமக்கு தெரியும். அப்படியேவும் கரெக்டாக நம்ம சொல்கிற இதில் அந்த டைப்புக்கு வர மாதிரி நம்ம நாட் போட்டுக்கிட்டு கொஞ்சம் டைட்டாக நல்லா நாட் போட்டு அப்படியே அந்த இடத்துல நம்ம பின் குத்திக்கலாம். இந்த நாட் போட்டு நம்ம அப்படியே விட்டுருவோம்ல, அது இதாகிறதுக்காக அந்த இடத்த ஒன்று போல் எடுத்து நம்ம ரெண்டு பக்கமும் அந்த பின் பண்ணி நம்ம ஒன்று போல் அந்த அந்த கை அளவுக்கு நம்ம வந்துடும். லைட் வெயிட் சாரீன்னும் போது அந்த இதை அப்படியே ஒன்று போல் எடுத்து நம்ம பின் பண்ணிடலாம். பின் பண்ணும்போது அழகாக இருக்கும். பின்னாடி சாரீ லுக்குமே நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதில் கிடைக்கும். லேயர் கணக்காக கிடைக்கும். பின்னாடி முந்தியுமே நமக்கு லேயர் கணக்கில் கிடைக்கும். அந்த டைப் அப்படி கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரி வேர் பண்ணுங்கள். வேர் பண்ணிவிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் தான் எனக்கு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த மாதிரி நான் வேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேர் பண்ணி பார்த்துட்டும் எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் எந்த மாதிரி
வேர் பண்ணலாம், டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி ஸ்டைலில் வந்து வேர் பண்ணிட்டு சொல்கிறேன். மீதி இருக்க நம்ம வந்து பின்னாடி உள்ளதை வந்து ஒன்று போல் எடுத்து நம்ம இது பண்ணலாம். இல்லை டைட்னஸ்ஸாக வந்து பின்னாடி சொல்கிறதோட முன்னாடி இழுத்து இது பண்ணி அந்த பீட் பக்கத்தில் நம்ம இது பண்ணும்போது உள்ளே இது பண்ணி நம்ம பண்ணலாம். பீட்ஸ்குள்ளே அழகாக இருக்கும். அண்ட் வேர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோன்னு சொல்லுங்கள், அதே அப்படின்னு அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஆல்.